இந்த ஒரு புண்ணு காலில் வரத்துக்கான ஒரு காரணம் இருக்கும். உங்கள் காலை காப்பாற்ற முடியும். காலை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னா சின்ன சின்ன புண்களுக்கெல்லாம் பக்கத்தில் வைத்தியம் பண்ணிட்டு புண்ணு ஆற ஆரம்பிக்கும். நாட்டு வைத்தியம் ட்ரீட் ஏர்லி பிஆர்பி யூஸ் பண்ணுவோம். வணக்கம், ஐ எம் டாக்டர் விஜயகண்ணன், ஏஸ்தெட்டிக் பிளாஸ்டிக் சர்ஜன் ஃப்ரம் சேலம் காஸ்மெட்டிக் கிளினிக். பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் அப்படின்னாவே நீங்களாம் நினச்சிட்ருக்கீங்க மூக்கை வடிவமைக்கிறது, பாடி ஃபேட் குறைக்கிறது, ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, ஸ்கின் டேப் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இதுதான்ட்டு. பட் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ்க்கு இன்னொரு பார்ட் இருக்குது, அதான் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி. அதுலேயும் லைஃப் சேவிங் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிஸ் எல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் டூ இட். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அவங்களோட கால்களையும் வாழ்க்கையும் காப்பாற்றுறது ஒரு ரோல் பிளாஸ்டிக் சர்ஜனுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு காயம் வந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இந்த ஒரு புண்ணு காலில் வரத்துக்கான ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை கண்டறிய வேண்டியிருக்கும். அந்த காரணத்துக்கான காரணங்களை நம்ம சரி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ தட் அந்த புண்ணு ஆற ஆரம்பிக்கும். அதே மாதிரி மறுபடியும் அதே இடத்துல அந்த புண்ணு வராமல் பார்த்துக்க முடியும். இதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜன்ஸோட ரோல் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு புண்ணு ரொம்ப நாளாக இருக்குது, ஃபார் மோர் தென் 2 வீக்ஸ்க்கு மேலே இருக்குது, ஆறாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்களோட சர்க்கரையோட அளவு ஜாஸ்தியாக இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கும். காலுக்கு போகிற ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கும். அதில் இன்ஃபெக்ஷன் இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கும். அப்படியே இருந்தால் உங்கள் சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும், ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும், அண்ட் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி அதை ஃபுல்லாக கிளியர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எங்களோட ஃபஸ்ட்டு வேலை வந்து இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு வூண்ட் டிப்ரைட்மெண்ட்னு சொல்லுவோம். தட் இஸ் அந்த சேதமடைந்த செல்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி அகற்றிட்டு அந்த இடத்துல ஹெல்த்தி கிரானுலேஷன் வர வைப்போம். ஸோ அந்த புண்ணை ஆற வைப்போம். அந்த புண்ணு சின்னதாக இருக்குது அப்படின்னா அதுவாக ஆறிடும். இல்லாட்டி அதுக்கு ஆறுறதுக்காக தேவைப்படுற ஸ்பெஷல் ஏஜென்ட்ஸ் சச்சாஸ் நாங்கள் பிஆர்பி யூஸ் பண்ணுவோம், பிஆர்எஃப் யூஸ் பண்ணுவோம், ஒரு சில ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணுவோம். ஆஃப்லோடிங் ஃபுட்வேர்ஸ்ன்னு சொல்லுவோம். உங்களோட செருப்பு அதே நாங்கள் வந்து மாற்றி கொடுப்போம். இதனால அந்த புண்கள் அதுவாக ஆறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த திருப்பி அந்த இடத்துல புண்ணு வராமல் போகும். இதுவே உங்கள் புண்ணு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த புண்ணெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு உங்களுக்கு அந்த இடத்துல மாற்று தோல் அமைக்க வேண்டியிருக்கும். எஸ்எஸ்ஜின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தோல் அமைக்க வேண்டியிருக்கும். ஒரு சில இடங்களில் வந்து எலும்பு தெரிகிற அளவுக்கு இருக்கும், தசை நரம்புகள் தெரிகிற அளவுக்கு இருக்கும். அப்படியா இருந்துச்சுன்னா அங்கே எஸ்எஸ்ஜி பத்தாது, ஃப்ளாப் கவர்னு சொல்லுவோம். தசை மாற்று அறுவை சிகிச்சை செய்வோம். இந்த தசை மாற்று அறுவை சிகிச்சை எய்தர் அந்த காலில் பக்கத்துலேருந்தே பண்ணலாம், இல்லை கொஞ்சம் தூரத்துலேருந்து எடுத்து வைக்க வேண்டியிருக்கும். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் பேஷண்ட் டு பேஷண்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் காலகாலத்தில் கரெக்டாக முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் காலை காப்பாற்ற முடியும், கால் அகற்றுறதை காப்பாற்ற முடியும். தட் இஸ் ஆம்புடேஷன் இல்லாமல் உங்கள் காலை சேவ் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே பிளாஸ்டிக் சர்ஜனை ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் பார்த்துருங்க. உங்கள் காலை காப்பாற்ற முயற்சி பண்ணுங்கள். எப்போவுமே கடைசியாக போய் நம்ம ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னா சின்ன சின்ன புண்களுக்கெல்லாம் பக்கத்தில் வைத்தியம் பண்ணிவிட்டு நாட்டு வைத்தியம் நம்மளா செல்ஃப் மெடிக்கேஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு புண்ணை ரொம்ப மோசமாக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு பிளாஸ்டிக் சர்ஜன்ட்ட கடைசி கட்டமாக போகும்போது அவங்களாலையும் எதுவும் பண்ண முடியாமல் காலை எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு நீங்களே கொண்டு போய்க்காதீங்க. கம் டு அஸ் ஏர்லி, ட்ரீட் ஏர்லி அண்ட் யூ வில் ட்ரை டு சால்வேஜ் த லிம். உங்கள் காலை கண்டிப்பாக காப்பாற்ற எல்லா முயற்சிகளும் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் எடுப்போம். நன்றி, வணக்கம்.